ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இங்கே பார்த்தீங்களா மொச்சக்கொட்டை எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். நான் போன வருஷம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி தூர போட்டோம். இந்த சைடு சரின்னு சொல்லிட்டு போட்டோம். இங்கே பாருங்கள், சரஞ்சரமாக காய்ச்சிருக்கு பாருங்கள். ஃபுல்லாகவே மொச்சக்கொட்டை. இது எப்படி பிக்க நமக்கு கஷ்டம் பார்த்தீங்களா? புதருக்குள்ளவே பிக்கணும். முள்ளெல்லாம் ட்ரெஸ்ஸில் இதாகிக்கிறது. இங்கே பாருங்களேன், வேண்டான்னு தூக்கி போட்டதில் எவ்வளோ காய் பாருங்கள். ஃபுல்லாக சரஞ்சரமாக இருக்குது, தெரியுதா? அதுவும் ஃபுல்லாகவே அதே ஃபுல்லாக இப்போ பறித்ததே நான் பாருங்களேன், 1 கிலோவுக்கு மேலே பறிச்சது. இப்போ முச்சக்கொட்டை ரேட்டு எவ்வளோ, 100 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள் எப்படி கீழே கிடக்குன்னு பாருங்கள். அது ஃபுல்லாகவே அதை வேண்டான்னு. இங்கே பாருங்கள், புதருக்குள்ளே எவ்வளோ பறிச்சிருக்கிறேன்ட்டு. இன்னும் நிறையா இருக்கிறது பார்த்தீங்களா? இதான் நம்ம சின்ன தோட்டத்தில் நிறையா மொச்சக்கொட்டை இருக்குது. ஆனால் இதில் வந்து அந்த அளவா பாருங்கள், முள் எதுவுமே இல்லை, நமக்கு ஈஸியாக இருக்குது. அதில் பறிக்க ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள், இப்போ மொச்சக்கொட்டை சீசன், நிறையாவே காய் விடுது பார்த்தீங்களா? நம்ம தோட்டத்தில் பாருங்கள், வீட்டுக்கு முன்னாடி எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப ஆசை. அங்கே பாருங்கள், மொச்சக்கொட்டை ஃபுல்லாக தினமும் நமக்கு வந்து 2 நாள் கொட்டையும் 1 கிலோவுக்கு மேலேயே கிடைக்கி. அப்பப்போ எடுத்து மொச்சக்கொட்டையில் நல்லா கருவாடு போட்டு செய்யும்போது செம டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், இங்கே பாருங்கள், வேண்டான்னு தூக்கி போட்டதில் எவ்வளோ மொச்சக்கொட்டையை பாருங்கள். ஃபுல்லாக அது பார்த்தீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கருவாடு போட்டு செய்யும் பொழுது, களி செய்யும் பொழுது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா? வேண்டான்னு சொன்னதில் தான் நிறையா நம்ம இதுக்குள்ளது சின்ன தோட்டத்தில் மொச்சக்கொட்டையெல்லாம் போடும்பொழுது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.